நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நாம டீடைல்டு வீடியோ பார்க்க போறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம சிம்பிளாவே பார்த்தா போதும். ஸோ அங்க ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல. பட் என்னன்னா ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன்ல மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல இருக்கு. இது டபுள் டாப் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஃபாலோ ஆனா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் ஏன்னா இந்த டபுள் டாப்ங்கிறது ஹை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டா அது இன்வாலிட் ஆயிடும். சரிங்களா? ஸோ இந்த டபுள் டாப் ஃபார்மேஷன் தான் குடுக்க போகுது அப்படின்னா, இங்க என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நாம செக் பண்ணணும். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம் மேல போகாம கீழ தான் வரப்போகுது. அப்படிங்கிறத நாம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு வீக்லியும், டேவும் நமக்கு கண்டுபிடிக்கணும். எப்படி இருக்குங்கிறது. ஸோ டபுள் டாப் ஃபார்மேஷன்ல முக்கியமான லோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ. பிரைஸ் லோ. ஸோ மந்த்லியோட பிரைஸ் லோ. ஸோ இந்த லோ தான் முக்கியமான சப்போர்ட் ஜோனா இருக்கு. ஸோ இப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கு. ஸோ இந்த இடத்துல டபுள் டாப் ஃபார்மேஷன் குடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த டபுள் டாப் ஃபார்மேஷன் தான் அப்படின்னா, வீக்லி டைம் ஃப்ரேம்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பின்னாடி அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஏரியால இந்த ஒரு கேண்டில் டிசம்பர் மந்த்ல ஃபார்மேஷன் ஆன கேண்டில் ஒரு ஹேங்கிங் மேனா இருக்கு. ஸோ இந்த இடத்துல குடுத்திருக்க இந்த ஃபெயிலியர் கேண்டில்க்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஒருவேளை இந்த ஹேங்கிங் மேன் தான் இது வேலிட் அப்படின்னா, ஸோ இது மேல பிரேக் அவுட் ஆயி க்ளோஸ் வைக்காத வரைக்கும் இது வேலிட் தான். சரிங்களா? ஸோ மறுபடியும் மந்த்லி கேண்டில் இந்த ஹைக்கு மேல ஒரு விசிபிளான குளோசிங் வைக்காத வரைக்கும் நமக்கு இந்த ஹேங்கிங் மேன் வேலிட்ல தான் இருக்கு. ஸோ மந்த்லியா நம்ம குடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன் டபுள் டாப்பா குடுத்துட்டு ஒரு ஹேங்கிங் மேன இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹேங்கிங் மேன்க்கு பிறகு செல்லிங் ஆயிட்டு இருந்தது. இப்போ இன்னைக்கு ஒரு நியூஸ்னால தான் நமக்கு வந்து மார்க்கெட் புல் பேக் ஆயிருக்கு. ஸோ இப்ப இந்த புல் பேக் வந்து கைக்கு சாதகமா இருக்க போகுதா? அல்லது ரீ அகைன் இது வந்து ஒரு செல்லிங்க்கான ரீஎன்ட்ரியா? அப்படிங்கிறது 2 விதத்துல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ டபுள் டாப் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது 1. 2வது ஹேங்கிங் மேன். 3வது இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் ஹைய பிரேக் பண்ணியிருக்கு. பட் ஹை வந்து பிரேக் பண்ணது ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கிறனால, என்னோட எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோனா இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோவ நான் எதிர்பார்க்கிறேன். அதன் பிறகு மார்க்கெட் வந்து நான் எதிர்பார்க்குற லோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோ. ஸோ நான் எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறத விட, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன காட்டுதுன்னா, ஸோ இந்த டபுள் டாப் ஃபெயில்யூர் அப்படின்னா, இந்த டபுள் டாப் வந்து இந்த ஃபெயிலியர் கேண்டில்க்கு சாதகமா தான் வரப்போகுதுன்னா, இந்த லெவல வந்து பிரேக் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நெறைய இருக்கு. இந்த லெவல பிரேக் பண்ண பிறகு, மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுமான்னு கேட்டா, அது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ ரீசன் இந்த லோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லோவா இருக்கு. இந்த லோ பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் மந்த்லி பொறுத்தவரைக்கும் ஒரு 15,000 டூ 15,200 இந்த ரேஞ்சுல இருக்கு. சரிங்களா? ஸோ மந்த்லி நமக்கு ஷோ பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு ரேஞ்ச். இதுல ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு பார்த்தீங்கன்னாவும் தெரியும். ஸோ ட்ரெண்ட் லைனும் அந்த ரேஞ்ச்ல தான் இப்ப இருக்கு. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல 3 டைம் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து டச் ஆயிட்டு புல் பேக் ஆயிருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் ஃபால் ஆனது. மறுபடியும் போயிட்டு வந்து டச் பண்ணிட்டு, மறுபடியும் போயிட்டு வந்து இந்த ட்ரெண்ட் லைன ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல பிரேக் பண்ண முடியாம தான் மறுபடியும் இந்த இடத்துலயும் மார்க்கெட் புல் பேக் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து குறுகிட்டே வரத நீங்க பார்க்க முடியும். ஸோ ஹை பிரேக் பண்ணிட்டா நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆக போகுதுன்னு தான் அர்த்தம். அதுல மாற்றம் இல்ல. நம்ம மறுக்க போறதும் கிடையாது. ஸோ ஹை பிரேக் பண்ணவே பண்ணாது. ஃபால் தான் ஆகும்னு நான் சொல்லவும் இல்ல. சரிங்களா? ஸோ டபுள் டாப்பா இருக்கிறதால, இங்க ஒரு ஃபெயில்யூர் ஹேங்கிங் மேன் கேண்டிலா இருக்கிறனால, நான் என்னோட எதிர்பார்ப்பு இந்த இடத்துல டச் 3 டச் ஆயிடுச்சு. ஸோ 4த் டச் மேக்ஸிமம் பிரேக் அவுட் நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ பிரேக் டவுன் நடக்க சான்சஸ் இருக்குங்கிற ஒரு வியூல பார்க்க போறோம். கட்டாயம் இந்த 4த் டச்ல பிரேக் டவுன் நடக்கணும்னு அவசியம் இல்ல தான். பட் பாசிபிலிட்டீஸ் ஆஃப் நெறைய டெக்னிக்கல் என்ன சொல்றதுன்னா, 4த் டச்ல பிரேக் டவுன் ஆகலாம் அப்படிங்கிறது ஒரு வியூ இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு வேள பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா, எங்க வரலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் கிராக் பண்றனால, இது பிரேக் பண்ணுச்சுன்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இது வந்து மந்த்லி வியூ ஷோ பண்ணக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோதான். இதுவரைக்கும் கட்டாயம் வரும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்மேஷன்ஸ் என்னவோ அத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த லைன்க்கு கீழ சஸ்டெயின் ஆனா இதுவரைக்கும் வரலாம். இதுக்கு கீழ சஸ்டெயின் ஆனா இதுவரைக்கும் வரலாங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ மந்த்லி இந்த வியூல இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீக்லி. ஸோ வீக்லிய பொறுத்தவரைக்கும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, வீக்லில வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோன் கிரியேட் ஆயிருந்தது. அத நான் உங்களுக்கு அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதையும் பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வீக்லி ஃபார்மேஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட்டா வந்து பிரேக் அவுட் நடந்திருந்தது. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபிளாக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். பெண்டன்ட்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது என்னன்னா, இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் ஒண்ணு இருக்கு நம்ம சொல்லி ஓகே. 1 2வது பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஜோன் இருக்கு.
அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஜோன் இருக்கு. சரிங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து நம்ம ஜோன்ஸ் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஹைக்கு மேல பெண்டன்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. பிரேக் அவுட் நடந்ததுன்னா, அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஸோ பிரேக் அவுட் ஆன பிறகு பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனா, நல்ல ஒரு பிக் புல் மூவ் இருக்கலாம்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துலயே பிரைஸ் ஆக்ஷன் என்ன ஆயிடுச்சுன்னா, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ரிஜெக்ட் ஆயிட்டு மறுபடியும் பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இட்ஸ் a வீக்லி டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன். ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்க சொல்லி முடிக்கும்போது உங்களுக்கு கிளியரா புரிய ஆரம்பிச்சுரும். ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரு பெண்டன்ட் பேட்டர்ன குடுத்துட்டு பிரேக் அவுட் ஆனது. பிரேக் அவுட் ஆயிட்டு பிரைஸ் ஆக்ஷன் ஹைய பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணிட்டு அகைன் என்ன ஆயிடுச்சுன்னா, பிரைஸ் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல கிராக் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்ப என்ன சொல்ல வரேங்கிறது ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ பை ட்ரெண்ட்ல இருக்கும்போது பிரைஸ் ஆக்ஷன் கிராக் வந்து நடக்கக்கூடாது. ஸோ கிராக் ஆச்சுன்னா, பாசிபிலிட்டீஸ் ஆஃப் டவுன் மூவ்னு டெக்னிக்கல் வியூ. ஸோ இங்க பிரைஸ் ஆக்ஷன் இந்த லோவ பிரேக் பண்ணனால தான், ஸோ நல்ல ஒரு ஃபால் இருந்ததுங்கிறத நீங்க சரிங்களா? ஸோ நீங்க எப்பயுமே வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர, நியூஸ் பேஸ்டுன்னு நெனச்சீங்கன்னா அது தவறு. ஸோ இன்னைக்கு ஏன் வந்து புல் பேக் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளா இல்லாத நியூஸ் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. பட் எனிவே நியூஸ்னால இது போன மாரி தெரிஞ்சிருந்தாலும், நம்ம ஏற்கனவே டே டைம் ஃப்ரேம்ல என்ன சொல்லியிருந்தோம்னா, 24,700 ரீச் பண்ணுச்சுன்னா தான் இந்த இடத்துல ஃபெயில் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல ஃபெயில் ஆனதுக்கு நம்ம என்ன பண்ணோம், டே டைம் ஃப்ரேம்ல 24,700 ரீச் ஆகணும் டார்கெட் ரேஞ்சுன்னு நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தோம். என்னோட வீடியோ கன்டினியூவா வாட்ச் பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ அதே போல இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிஞ்சது. முடிஞ்சதுனால தான் மார்க்கெட் வந்து புல் பேக் ஆயிருக்கு. ஸோ இந்த புல் பேக் தானா? அப்படின்னு நம்ம டே டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் செட்டப்ல. ஸோ இப்ப இங்க பொறுத்தவரைக்கும் இப்ப வேவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? அந்த வீக்லில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராக் ஆனது பைக் சைடுக்கு போக முடியாம கிராக் ஆயிடுச்சு. கிராக் ஆயிட்டு பாசிபிலிட்டீஸ் ஆஃப் ரிவர்சல் எங்கெங்க நடக்கலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பிரைஸ் ஆக்ஷன் லோல நடக்கலாம். அல்லது பிரைஸ் ஆக்ஷன் ஹைல போய் நடக்கலாம். சரிங்களா? ஸோ பாசிபிலிட்டீஸ் இந்த மாரி இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ இந்த ரேஞ்சுல இப்ப இருக்கு. வீக்லி டைம் ஃப்ரேம்ல. ஸோ இப்ப இந்த இடத்துல இருந்து இதுவரைக்கும் கூட போகலாம். பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் பிரைஸ் ஆக்ஷனோட ரேஞ்ச் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். அதாவது இந்த ஹைல இருந்து லோ. ஓகே. இதுக்குள்ள இந்த ரேஞ்ச்க்குள்ள மார்க்கெட்ட வந்து நீங்க கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும். 1. ஸோ இந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியாவா இருக்க போகுது. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் கிராக் ஆயிருக்குங்கிறனால நான் இத எக்ஸ்ப்ளைன் பண்றேன். கிராக் ஆயிட்டு இப்ப நமக்கு ஒரு வாய்ப்பும் குடுக்குதா? அல்லது பை போக போதா? நீங்க சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ கிராக் ஆயிருச்சு. ஸோ வாய்ப்பு குடுக்குதுன்னா என்ன அர்த்தம்? அகைன் இங்க வந்துட்டு செல்லிங்க்கு வாய்ப்பு குடுக்குதா? அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இல்லாம பிரைஸ் ஆக்ஷன் அகைன் ட்ரெண்டுக்கு சாதகமா கிராக் ஆகுதாங்கிறத பார்க்கணும். சரிங்களா? பைக் சாதகமா. ஸோ இப்போ இந்த ஏரியால நம்ம அனலிஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ மந்த்லிய பொறுத்தவரைக்கும் டபுள் டாப் ஃபார்மேஷன் குடுத்திருக்கு. அங்க வந்து ஒரு ஹேங்கிங் மேன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்தவரையிலும் ட்ரெண்ட் பிரைஸ் ஆக்ஷன் லோவ வந்து கிராக் பண்ணியிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாம இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ கிராக் பண்ணிட்டு, இப்ப இந்த லோ கிட்ட வந்து நின்னுட்டுருக்கு. இந்த ஹை கிட்டயும் போறதுக்கு பாசிபிலிட்டி நியரஸ்ட்டா பக்கத்துல இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஜோன் நமக்கு நோட்டட் ஜோன். ரொம்ப 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 நாம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஜோன். அப்படிங்கிறது வீக்லி டைம் ஃப்ரேம் நமக்கு ஷோ பண்ணுது. சரிங்களா? ஸோ இப்ப இந்த இடத்துல என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்த்தாச்சு. வீக்லி டைம் ஃப்ரேம்ல இந்த வேவ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இப்ப நமக்கு வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்போ, நமக்கு எந்த ஜோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நோட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேம் நம்ம போக போறோம். டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் டெலீட் பண்ணிடலாம். ஸோ கன்ஃப்யூஸ்டா இருக்கும். ஸோ டே டைம் ஃப்ரேம் அதுபோல இந்த ட்ரெண்ட் லைன்லயும் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஹை, 2 ஹைக்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு மேல க்ளோஸ் வச்சிருக்கு. இத பிரேக் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபாலிங்க்கு பாசிபிலிட்டி இருக்கு. நான் எதிர்பார்த்த மாரி மந்த்லியோட லோ, பிரைஸ் ஆக்ஷன் லோ இதுதான் மந்த்லியோட லோ. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் மேல க்ளோஸ் வச்சது, கம்மிங் வீக்லி கேண்டில்ஸ் வந்து ஏதாவது இதுல பிரேக் ஆவுது அப்டின்னா, ஸோ பாசிபிலிட்டீஸ் ஆஃப் டவுன் மூவ் அப் டூ மந்த்லி பிரைஸ் ஆக்ஷன் லோ. சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டே டைம் ஃப்ரேம்.
ஸோ நான் சொல்றத வச்சுக்கிட்டு நீங்க இமிடியேட்டா தான் நடந்துரும்னு நெனைக்காதீங்க. மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இமிடியேட்டா எதுவும் நடக்காது. ஸோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா, அது கொஞ்சம் அமைதியாகும். அமைதியான பிறகு தான் அதோட வேலை காட்டும். அது மாரி தான் இது. ஸோ இப்ப இந்த இடத்துல நம்ம முக்கியமான ஜோன் என்னன்னு பார்க்குறோம்னா, நம்மள பொறுத்தவரைக்கும் இந்த ஜோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜோனா எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இது 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஜோன். ஓகே. இந்த 2 ஜோனும் நம்ம இம்பார்ட்டன்டான ஜோன் நம்ம வீக்லிலயும் பார்த்தோம். டேவும் இதுதான். ஸோ இப்போ பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிடலாம். டே டைம் ஃப்ரேம்ல. நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து டே டைம் ஃப்ரேம்ல கிராக் ஆயிருக்கு. கிராக் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஃபெயில்டுக்கு பாசிபிலிட்டீஸ் இதுவரைக்கும் தான் நான் எதிர்பார்த்தேன் இந்த ஜோன் வரைக்கும். பட் இத தாண்டி நான் போகும்னு எதிர்பார்க்கல தான். அது உண்மையும் கூட. ஸோ பட் என்ன நடந்தாலும் சரி பிரைஸ் ஆக்ஷன் கிராக். ஓகே. பட் டே டைம் ஃப்ரேம் எப்படி காமிக்குது? பிரைஸ் ஆக்ஷன் வந்து கிராக் ஆயிருக்குன்னு காமிக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆயிருந்தாலும், பிரைஸ் வந்து ரன்னிங்ல போய் கிராக் ஆகல. ஸோ கேப் அப்ல தான் கிராக் ஆயிருக்கு. சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ கேப் அப்ல கிராக் ஆனா அது ஒரு இன்வாலிட். ஸோ இப்ப பிரைஸ் ஆக்ஷன் இப்படி வந்துட்டு பிரேக் அவுட் ஆயிருந்தாலும், ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் இன்னைக்கான டே கேண்டில் இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா மட்டும் தான். நான் சொல்றது டே டைம் ஃப்ரேம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல கிடையாது. ஸோ இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் இந்த ட்ரெண்ட் கிராக் வேலிட் ஆகும். அதாவது கம்மிங் டேஸ்ல நல்ல புல்லிஷ் கேண்டிலா போயிட்டு, இதுக்கு மேல டே கேண்டில் குளோஸ் வச்சுச்சுனா தான், ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் வேலிட். அதாவது பிரைஸ் ஆக்ஷன் கிராக் வந்து வேலிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதுவரைக்கும் வேலிட் கிடையாது. சரிங்களா? ஸோ இது கேப் அப் ஆயிட்டு அந்த ரேஞ்சுக்கு மேல குளோஸ் வச்சிருக்கு. ஸோ சாரி கேப் அப் ஆயிட்டு ரெட் பாரா குளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது வந்து பிரைஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணல. ஸோ இந்த ஜோன் ரீடெஸ்ட் பண்ணல. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் 2 இன்னும் கிராக் ஆகாத மாரி தான் டெக்னிக்கலா. இந்த ஹைக்கு மேல டே டைம் ஃப்ரேம் என்னைக்கு க்ளோஸ் வைக்குதோ, அப்பதான் ட்ரெண்ட் டவுன்ங்கிறது இல்லாம, ட்ரெண்ட் வந்து பைங்கிற வியூக்கு நான் போ முடியும். சரிங்களா? என்னோட வியூ நான் சொல்றேன். ஸோ பை அப்படிங்கிறது இல்ல. டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும். இந்த கேண்டிலுக்கு மேல ஒரு கிரீன் கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சால் மட்டும் தான், டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் 2 கிராக். பைக்கு பாசிபிலிட்டீஸ். பட் பை ஆகும்ன்னு சொல்ல வரல. சரிங்களா? ஸோ பைக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ அதுவரைக்கும் அது பைக்கு சாதகமா இல்ல. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, ஸோ நியூஸ் பேஸ்டு இது போயிருந்தாலும், மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு மேல குளோஸ் ஆனா மட்டும் தான் டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் பை ட்ரெண்டுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இது மோஸ்ட்லி என்னோட வியூ நான் ஷேர் பண்றேன். மேபி அது மேல குளோஸ் வச்சு பை போகவும் செய்யலாம். இல்ல அப்படி ஒரு வேளை நடக்கல அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்த பையிங் நடந்ததெல்லாம் ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் எனக்கு தெரியுது. ஓகே. அங்க என்ன நடக்குதுங்கிறத பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வியூக்கு நம்ம போகலாம். சரிங்களா? ஸோ நாம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ரேஞ்ச் டே லோ, டே ஹை. ஸோ இப்ப மார்க்கெட் இந்த டே லோ, டே ஹைக்குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டே இருந்தா, பாசிபிலிட்டீஸ் ஆஃப் சாப்பி மூவ்மென்ட் இருக்கலாம். ஸோ ஒரு பிக் கேண்டில் லோவையோ, ஹையயோ கிராக் ஆகாம, ஸோ லாங் விசிபிள்ல எந்த ஒரு விஷயமும் எடுத்துறாதீங்க. மூவ்மென்ட் இருக்காது. சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மூவ்மென்ட் இருக்கலாம். மேபி பாசிபிலிட்டீஸ் ஆஃப் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இதுவே ஒரு பெரிய மூவ்மெண்ட் தான். ஒரு 500 பாயிண்ட்ஸ்க்குள்ள இருக்கு இந்த ஏரியா. பட் இருந்தாலும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி டே டைம் ஒரு ஒரு 200 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். ஒரு 500 300 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுங்கிற மாரி எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை டாப்புக்கு போனா பாட்டமும், பாட்டத்துக்கு போனா டாப்க்கும் போகலாம். ஸோ அது வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல. பட் கன்ஃபார்ம் பண்ணணும்னா, இந்த ஹையோ, இந்த லோவோ வந்து கிராக் ஆகணும் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. கிராக் ஆகாம உள்ளே ட்ரேட் ஆனா, நான் என்னன்றத சொல்றேன். அது எப்ப அது வந்து சைட் வேவா இருக்கலாங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஹை கிராக் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, ரீஅகைன் பாசிபிலிட்டி ஆஃப் டவுன் மூவ் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி, லோ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிட்டு கொஞ்சம் அப் மூவ் இதுவரைக்கும் போகலாம். இப்படி தான் ட்ரேட் ஆக சான்சஸ் இருக்கே தவிர, கன்டினியூவா ஃபாலோ, கன்டினியூவா அப் மூவ் போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் கம்மி. சரிங்களா? ஸோ அகைன் டெக்னிக்கல் வியூல நான் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதகமா இப்ப டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஏன்னா, இது புல்லிஷ் கேண்டில் கிடையாது. பியரிஷ் கேண்டில். ஹைக்கு மேல க்ளோஸ் வச்சா தான் 2 கிராக்ன்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ அகைன் என்ட்ரி ஆகணும்னா, ட்ரெண்ட் டவுனுக்கு சாதகமா கிராக் இந்த ரேஞ்சில நடந்ததுன்னா, ஸோ அதாவது 25,950 இந்த ரேஞ்சில பிரைஸ் ஆக்ஷன் நடந்து கிராக் ஆச்சுன்னா, பாசிபிலிட்டீஸ் ஆஃப் அகைன் டவுன் மூவ் தான் இருக்க பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. ஸோ அது எங்க போகலாம் என்னங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஃபார்மேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வச்சு நான் நெக்ஸ்ட் மூவ் என்னங்கிறத நான் அப்டேட் பண்றேன். ஸோ இதுதான் மந்த்லி, டெய்லி அண்ட் வீக்லியோட ரேஞ்ச். ஸோ இப்போ நம்ம மந்த்லி என்ன பார்த்தோம்னா, ஹேங்கிங் மேனா இருந்தது.
டபுள் டாப்பாவும் இருந்தது. 1. வீக்லில ட்ரெண்ட் வந்து கிராக் ஆயிருக்கு. 3 ஏகர் மார்க்கெட் இந்த ஏரியாவ ரீடெஸ்ட் பண்ணியிருக்குங்கன்னு பார்த்தோம். டெய்லில ட்ரெண்ட் செல்லுல தான் இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாரி கிரியேட் பண்ணுது. So, இந்த ஹைக்கு மேல க்ளோஸ் வச்சா தான் ரியல் பிரேக் அவுட்டா நான் கன்சிடர் பண்ணுவேன். ஓகே. அதுவரைக்கும் இது ஃபால்ஸ் பிரேக் அவுட் தான். ஸோ இந்த ரேஞ்சுல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மோஸ்ட்லி பேரிஷ் மூவ் தான் சான்சஸ் இருக்குங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பாசிபிலிட்டீஸ் ஆஃப் ஒரு பையோ, செல்லோ எடுக்கலாம்னா, இந்த ரேஞ்சிலருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதானே தவிர, இதுக்கு மேல சஸ்டெயின் ஆனாலோ, இதுக்கு கீழ சஸ்டெயின் ஆனாலும் தான் நம்ம வந்து பிக் பேரிஷ் மூவோ, பிக் புல் மூவோ இருக்கலாம். அப்படி பார்த்தாலும் இந்த ஹைக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடக்க நெறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டீட்டெயில்ட் அனாலிசிஸ் வீடியோவோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு எதுவும் தேவையில்ல. ஏன்னா, ஒரு பிக் பேரிஷ் பார். பேரிஷ் பார் பிரேக் அவுட் ஆனா மட்டும் தான் என்னன்றத சொல்ல முடியும். ஸோ புட்டுக்கும் பாசிபிலிட்டீஸ் இல்ல, காலுக்கும் இல்ல. அதனால அங்க ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஒண்ணு இன்னைக்கு இன்ட்ராடேல கிரியேட் ஆகல. ஸோ அதனால நம்ம இன்ட்ராடே அனாலிசிஸ்ல இன்னைக்கு பெண்டிங் வைக்கிறோம். ஸோ நாளைக்கு எப்படி ஃபார்மேஷன் நடக்குங்கிறத வச்சுட்டு நாம அதோட வியூவ நான் வந்து அனலைஸ் பண்ணி அப்டேட் பண்றேன். ஸோ நாங்க சொல்ற அத்தன விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வியூவ ஷேர் பண்ணணுங்கிறனால தான் பண்றேனே தவிர, நீங்க கட்டாயம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்தா நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு உங்களோட வியூ என்னவோ அதையும் சேர்த்துக்கிட்டு, அதன் பிரகாரம் ஸ்டாப் லாஸ் மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ சோ மச்.